வீட்டுல நிம்மதி, சந்தோஷம், அமைதி வேணுமெண்டா கணவன் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் உழைச்சாலும் இது இல்லைண்டா அந்த வீட்டுல நிம்மதி இருக்காது. முசீபத்தா அதுதான், அந்த வீட்டுல முசீபத்தை தான் இருக்கு. என்ன தொழுகை இல்லைண்டா, எந்த வீட்டுல தொழுகை இல்லையோ, எந்த வீட்டுல தொழுகை இல்லையோ, தொழுகையில சூழல் இல்லையோ, கணவன் தொலைல, மனைவி தொலைல, பிள்ளைகள் தொலைல, யார ஒருவர் தொழாவிட்டாலும் அந்த வீட்டுல நிம்மதி இல்லாம இருக்கும். நீங்க அங்க போவீங்க, அந்த டாக்டரை பார்ப்பீங்க, இந்த டாக்டரை பார்ப்பீங்க, மனசு சரியில்லை, கவுன்சிலிங் போவீங்க, எல்லாம் போவீங்க, அதெல்லாம் பிள்ளை இல்லை, எல்லாம் சரியாயிக்குன்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த சைடு யோசிக்கவே மாட்டாங்க. وَأْمُرْ أَهْلَكَ بِالصَّلَاةِ وَاصْطَبِرْ عَلَيْهَا لَا نَسْأَلُكَ رِزْقًا نَحْنُ نَرْزُقُكَ. அல்லாஹ் சொல்றான், وَأْمُرْ أَهْلَكَ بِالصَّلَاةِ, உங்களோட குடும்பத்துக்கு நபியே நீங்க தொழுகை கொண்டு ஏவுங்க. وَاصْطَبِرْ عَلَيْهَا, நீங்களும் அதுல உறுதியாக இருங்க. லா நஸ்அலுக ரிஸ்கா, நாங்க உங்களிடத்துல ரிஸ்க கேட்க மாட்டோம். நஹ்னு நர்சுகுக், நாங்க உங்களுக்கு ரிஸ்க தருவோம். ரிஸ்க்ல பெரிய ரிஸ்க் என்ன? அல்லாஹ் தார ரிஸ்க்ல மிகப்பெரிய ரிஸ்க் என்ன தெரியுமா? எது ரிஸ்க்? நீ தானே இப்ப ரிஸ்க்னு சொல்லுங்க. அல்லாஹ் எங்களுக்கு ரிஸ்க தரணும், ரிஸ்க விஸ்தீர்ணமாக்கணும், ரிஸ்க விசாலப்படுத்தணும் அப்படி சொல்லுதானே. பெரிய ரிஸ்க் என்ன? சோறு, கறி, இதெல்லாம் ரிஸ்க் தான். நம்ம சாப்பாடு விளங்கி வச்சிருக்கிறோம். ரிஸ்க் ஒன்று இருந்து அதுல பெரிய ரிஸ்க் என்னண்டா உள்ளத்துக்கு கிடைக்கிற நிம்மதி. பாருங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க எல்லாம் இருக்கா நிம்மதி இல்லைன்னு. அவர் எல்லாத்துலயும் சக்சஸ், நிறைய வெற்றிகளை கண்டிருப்பாரு, வாழ்க்கையில நிறைய பாராட்டு புகழ் எல்லாத்துக்கும் சொந்தமாயிருப்பார். ஆனா அவர் யோசிச்சிருப்பாரு, மனசுல எப்பயுமே குறுகுறும்பி நிம்மதி இல்லையா. நண்பர்களோட பேசும்போது நல்ல 4 பேரோட இருக்கும் போது நல்லா இருக்குது. வீட்டுக்கு போனா, தூங்க போனா, கட்டிலுக்கு போனா தூக்கம் வருதில்லை. அங்கே திரும்புறார், டெப்லெட் எடுக்கிறார். நிம்மதியா தூங்குறதுக்கு அல்லாஹ் ஒரு அவகாசம் தாரானே. ரோட்ல நிம்மதியா நடந்து போறதுக்கு அல்லாஹ் ஒரு அவகாசம் தாரானே. யாரை பார்த்தாலும் சிரிக்கிற அளவுக்கு அல்லாஹ் தால ஒரு உள்ளத்துல ஒரு மகிழ்ச்சியை தாரானே. இதை விட பெரிய ரிஸ்க் என்ன வேணும்? من أصبح منكم آمنا في سربه ومعافى في جسده وعنده قوت يومه فكأنما هيست له الدنيا. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒரு மனிதர் போற இடத்துல, வீட்டுல, பாதையில போற இடத்துல நல்லா நிம்மதியா நடந்து போறாரு, ஒரு பிரச்சனையும் இல்லை, உடம்பு ஆரோக்கியமா இருக்குது. உடம்பு ஆரோக்கியமா இருக்குன்னா என்ன? பெரிய பெரிய எளிமை நடக்க இல்லாம அல்லது பெரிய பெரிய அழிச்சு விடக்கூடிய நோய்கள் இருக்கு. காய்ச்சல், தடுமல், சின்ன சின்ன விஷயங்கள் வாரதான். இப்ப நிறைய நோய்கள் வந்து அது சும்மா பெரிய அளவு தாக்கம் இல்லை, இருக்குது, எல்லாத்தையும் உடம்பும் இருக்கும். அந்த நோய்கள் அல்ல. எலும்பு இல்லாம கட்டிலோட கட்டிலாம், படுத்தா படுத்த எலும்பினாலும் பேலாம், அந்த மாதிரி. அப்ப அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் இருக்கு, நடந்து போகலாம், சாப்பிடலாம், குடிக்கலாம், இப்படி இருக்கிறார் ஒருவர். பாதையில நல்லா நடந்து போறார், வீட்டுல நல்ல முறையில இருக்கிறாரு, ஆரோக்கியமா இருக்கிறார். அந்த நாள் அவருக்கு சாப்பிடுறதுக்கு உணவு இருக்குது என்றால் இவருக்கு உலகம் முழுக்க கொடுக்கப்பட்டதை போல சொன்னாங்க. வேற என்ன வேணும் உலகத்துல? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மோமின் இதை விளங்கினான்னு சொன்னா, பாரு அல்லாஹ் எனக்கு இதை தரையிலையே, அதை தரையிலையே, அவங்களுக்கு அல்ல அதை கொடுத்துருக்கிறான், இதை கொடுக்குறேன், எனக்கு இதை தரையில, இதை தரையில, இதை தர. நிறைய பேருக்கு வந்து தன்கிட்ட இருக்கிற லட்சத்தை பார்க்க மாட்டாங்க, இல்லாத ஒண்ணு ரெண்டு இருக்குமே, அதைத்தான் யோசிச்சு 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 குழந்தைங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்ன? லைஸல் கினா அன் கஸரத்தில் ஆரத் வ இன்னமல் கினா கினா நஃப்ஸ். செல்வங்கள் அதிகமா சேர்த்து வைத்துக் கொள்வதல்ல செல்வந்த நிலை. உண்மையான செல்வந்தன் யார் என்றால் போதுமென்ற மனசு உள்ளவர். போதும் அல்ஹம்துலில்லாஹ், அது வார ரொம்ப கஷ்டம். போதாது போதாது போதாது, எவ்வளவு கொடுத்தாலும் போதாது, எவ்வளவு சம்பாதிச்சாலும் போதாது, எனக்கு இது போதும்னு வந்து அவர் செல்வந்தன், பணக்காரன். அப்ப அதனால அல்லாஹ் சொல்றான், நபியே வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா. அல்லாஹ் சொல்றான் நபிக்கு, நீங்க உங்களோட குடும்பத்துக்கு தொழுகை கொண்டு ஏவுங்க, நீங்களும் உறுதியாயிருங்க, நாங்க உங்களுக்கு ரிஸ்க தருவோம். ரிஸ்க்ல முதன்மையானது மன நிம்மதி. தொழுது பாருங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? பிலால் அக்கிமிஸ்ஸலா அரிஹ்னா பிஹா யா பிலால். அக்கிமிஸ்ஸலா, இகாம சொல்லுங்க, அதன் மூலமா எங்க உள்ளத்துக்கு நிம்மதி தாங்க, நிம்மதி அடைய செய்யுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜுஇல குர்ரத்து ஐனி பிஸ்ஸலா, என்னுடைய கண் குளிச்சு தொழுகையில் இருக்குன்னு சொன்னாங்க. தொழாதுமே ஒரு மனிதன் வாழ்ந்தாண்டா உண்மையில அவனோட வாழ்க்கையில நிம்மதியே இல்லாம போயிடும். தொழுகையில நம்ம தொழுகிறதுனால எங்களுக்கு விளங்குது அதுல பெருமதி.
என்னதான் பிரச்சனை இருந்தாலும், என்னதான் மனசு கஷ்டமா இருந்தாலும், என்னதான் நம்ம கஷ்டப்பட்டு என்ன பிரச்சனை என்ன விடயமாக இருந்தாலும் நாங்க நெத்திய சஜிதால வச்சு கொஞ்சம் அல்லாஹ்வுக்கு முன்னால வந்து நின்று துஆ கேட்டு யா அல்லாஹ்ன்னு 2 வார்த்தை அல்லாஹ்ட்ட சொல்லிட்டா அது மனசு அப்படியே நிறைஞ்சு போயிடும். பாக்குறோமா இல்லையா? இந்த தொழுகையுடைய சூழல் எங்களோட வீட்டுல இருக்கும். தொழணும். தொழுகையுடைய சூழல் உருவாக்கப்படணும். எங்களோட பிள்ளைகளுக்கு தொழுகையை படிச்சு கொடுக்கணும். தொழுகை 5 நேரம் கரெக்டா தொழுகிற பிள்ளைகளை ஆக்கணும். இன்னைக்கு பாடசாலைக்கு எலும்பி காலையில போவாங்க, சுமூத்தலாம் போவாங்க. அப்ப எப்படி வந்து என்ன படிச்சு என்ன பிரயோசனம்? சுமூத்தொலை இல்ல. வந்து ஸ்கூல் விட்டு 2 மணிக்கு வராங்க, டயர்ட்ல அப்படியே சாப்பிடுறாங்க, படுத்துறாங்க. லோஹர் இல்ல, அசர் இல்ல, மகரிப் தான் அனுப்புறாங்க. அப்ப தொழுகை இல்லாத கல்வியினால என்ன பிரயோஜனம்? நாங்க எதுக்கு படிக்கிறோம்? அல்லாஹ் மறக்கிறதுக்கா? அல்லாஹ் நிராகரிக்கிறதுக்கா? கல்வி எதுக்கு? தொழுகை இல்லாத கல்வியால் என்ன பிரயோசனம் இருக்குது? பயனில்லாத கல்வியால் என்ன பிரயோசனம்? நாங்க பாடசாலை போறோமா, தொழுவிட்டு துவா கேட்டு போன அல்லாஹ் அறிவில வரக்க செய்வான். போனா போய் நண்பர்களோட பலர் வீட்டுக்கு வந்தா தண்ட பிரச்சனை, ஒரே டென்ஷன். ஏன் தொழுகை இல்லை? அம்மாட்ட சின்ன பிள்ளை பாருங்க, 7ஆம் போயிட்டா 9ஆவது தான் படிப்பாங்க. ஆனா அம்மாமாருக்கு அது அருவருப்பான வார்த்தைகள், வாடி போடி அப்படி இருப்பாங்க, சண்டை பிடிப்பாங்க, அநாகரிகமான வார்த்தையை பேசுவாங்க. ஆனா அவங்க வகுப்பு பார்த்தா 8ஆம் வகுப்பு 9ஆவது. அம்மாக்கே அவங்க ஏசுவாங்க, திட்டுவாங்க, அடிப்பாங்க, மூஞ்சி எப்பயுமே கட்டுக்கடுப்பா வச்சுட்டு இருப்பாங்க. ஏன்? தொழுகை இருந்தா இது இருக்காது. அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்னல் இன்சான குலிக ஹலூஆ இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸூஆ வ இதா மஸ்ஸஹுல் கைரு மனூஆ இல்லல் முஸல்லின். மனிதன் பதட்டக்காரனா, டென்ஷன் உடையனா படைக்கப்படுகிறான். ஆனா தொழுகையாளிகளை தவிர. தொழுகையாளிகள் கூலா இருப்பாங்க, அவங்களுக்கு டென்ஷன் இருக்காது. 1000 பிரச்சனை இருக்கும், ஆனா அவங்கள பார்த்தா பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்காது. தொழுகையிலேயே அவர் முகத்திலே விளங்கிடும் பிரச்சனை எல்லாம். அவர் முகத்துல பிரச்சனை வெளியே வரும். தொழுகை இருக்குதா, அல்லாஹு தாலா அந்த உள்ளத்துல பதட்டத்தை நீக்கி விடுவான். அப்ப எனவே தொழுகை இருந்தா வீட்டுல நிம்மதி இருக்கும். இப்ப மகளுக்கு பிரச்சனைண்டா அம்மா அப்பா நிம்மதி ஆயிப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. மகளுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் வீட்டுல நிம்மதி இருக்காது. அப்ப யாராவது ஒருவருக்கு பிரச்சனை இருந்தா வீட்டுல நிம்மதி இருக்குமா? இருக்காது. அப்ப எனவே அது தொழுகையை விட்டால் வரும். இது ஒரு அடிப்படையான அம்சம். எனவே தொழுகையுடைய சூழலை நாங்க வீட்டுல உருவாக்கி கொள்ள வேண்டும். தொழுகையுடைய சூழல் இல்லைன்னு சொன்னா வீட்டுல இருக்கிற நிம்மதிகள்